அவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் தள்ளுபடி எப்படி வழங்கறக்காங்க, யாருக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி கிடைக்கும், இதைத்தான் வீடியோவில் முழுமையான தகவலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ இந்த விவசாய கடன் தள்ளுபடி பட்டியல் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் மாறும், முதற்கட்டமாக எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க, இரண்டாம் கட்டமாக எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க, ஸோ மீண்டும் மீண்டும் இந்த தள்ளுபடி வழங்கப்படுமா அப்படின்றது நிறைய பேர் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாருக்கு எவ்வளோ சதவீதத்துக்கு உண்டான இந்த விவசாய கடன் தள்ளுபடி, நிபந்தனையற்ற தள்ளுபடியாக, நிபந்தனையோடு இருக்கிற மாதிரியான தள்ளுபடியாக, கடன் அளவுகள் என்ன, இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு விவசாய கடன் வங்கி அணுகணுமா, எப்படி நீங்கள் உங்களுக்கு பட்டியல் வெளியிட போகிறாங்க, ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உச்சவரம்பு என்ன, இதெல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் இந்த விவசாய கடன் தள்ளுபடி எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அப்படிதான் கேள்விக்குறியாக இருக்குது. கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்த புதிய அறிவிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முன்னதாக விவசாயிகள் பார்த்திங்கன்னா அறிவிப்பு தேர்தலில் அறிவித்ததுக்கு மாதிரியே இல்லை. தேர்தலில் நீங்கள் வச்சு 5 ஏக்கர் சொன்னது 5 ஏக்கர் அப்படின்றது இங்கே இல்லவே இல்லை. இது எதுக்கு எங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடியை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விவசாய கடன் தள்ளுபடியை இந்த மாதிரி அரசு குறை கூறுமா, இல்லை மீண்டும் மாற்றி அமைக்குமா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடியை எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க, அதெல்லாம் 75,000 வரைக்கும் இந்த விவசாய கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 1 lakh rupees கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 75,000 உங்களுக்கு அதில் கடன் தள்ளுபடி. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு தள்ளுபடியே கிடையாது, 35,000 தான். வெறுமனே 35,000 மட்டும்தான் இனிமேல் தள்ளுபடி அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ இந்த காரணம் 1 lakh rupeesக்கு மட்டும்தான். இது 1 lakhக்கு மேலே போச்சு அப்படின்னா வெறும் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி, 75,000 கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான தள்ளுபடி பட்டியலை தான் அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த 75,000க்கு மேலே போன டைம் 2வது அறிக்கையில் பார்த்திங்கன்னா 75,000க்கு மேலே போச்சு அப்படின்னா 35,000 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதை மாடிஃபை பண்ணிவிட்டு 75,000 to 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 75,000 தள்ளுபடி. ஓகேங்களா? 1 lakhக்கு மேலே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி. ஸோ இது தான் இப்போ அரசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டதுனால நிறைய மக்களுக்கு இப்போ கொஞ்சம் பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி எங்களுக்கு கடனை கொடுங்க, இல்லை நாங்கள் போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால விரைவில் பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து மீண்டும் ஒரு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட அறிக்கையை நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி விவசாய கடன் பற்றிய முக்கிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.